அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்தின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகின தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை பேசி மன்றாடுவதாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஏற்றமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வில் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை முதல் நாளாகிய இன்று ஒரு அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் அருளை போற்றினை எம்மில் புதுப்பி தரலாம். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்துடன் வேலைக்கு வரவும் முதல் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்க்க அதற்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய வகுப்பை பரிவர்க்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை தாக்குதல் அனைத்தும் தோல்வி வரச் செய்கிறார். உம் தூய ஆவியார் உடலிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, Yeah.
பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதாக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தன்னுடைய ஆட்சியின் விருதிலை பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அனைத்தையும் படைத்தவதும் ஆள்பவருமான இறைவா, எங்களுக்கு நோக்கியருளும். அதனால் மத பரிவர்க்கத்தின் செயலாற்றலை வைத்து வளர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் வீராக. உம்மோடு துயாவியாரின் மன்றைக்கு நிறைவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடிப்பொருள்
வாழ்ந்திடுவேன். எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டிருந்தார். அவரை நான் மன்றாடியதால் எனக்கு அவர் செவி சாய்த்தார். அவரை சாவின் கயிறுகள் என்னை பிடித்துக் கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றிக் கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை சொல்வேன். ஆண்டவரை என் உயிரை காப்பதலும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருள் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். தான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். அல்லது சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடி என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவத்தில் முன் வாழ்ந்திடுவேன். அல்லது
நானும் என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். மார்க்கு செய்தி பிரிவு 8 இறைவார்த்தைகள் 27 35 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்ம சுற்றிலும் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பயணம் செய்கிற பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் படும். அதில் ஒன்றுதான் ஆலயம் அல்லது கோவில் என்று நாம் சொல்லலாம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் எந்த ஊரில் அதிக கோயில் இருக்கிறது? நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில், நம்ம வாழ்கிற இடத்துல எந்த ஊரில் அதிகமாக கோயில்கள் இருக்கிறது? நிறைய கோயில்கள் நிரம்பிய இடம். நான் மதத்தை குறித்து சொல்லவில்லை, மற்ற சமயங்களையும் சபைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். அதிகமாக இருக்கிற ஊதேவார் சொல்லுங்க.
பொதுவாக கோயம்புத்தூர் சொல்லலாம். ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்கிற சூழல் பங்குசாமியார், உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை, ஒரு முறை இதை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, அவங்க ஊரில் கிறிஸ்தவர் போதகர்கள் மட்டும் 13 கோயில்களை வச்சிருக்காங்க. எத்தனை கோயில்? எந்த ஊர்லீங்க? சூலூர்ல. ஒரே ஒரு கத்தோலிக்க ஆலயம், ஆனால் அவர்களை சுற்றி 13 பாஸ்டர்ஸ் கோயில் வச்சிருக்காங்க. அவருடைய கணக்கில் சொன்னார், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல மற்ற சபைகள், சமயங்களை சார்ந்த கோயில்கள் அதிகமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதே ஒரு சூழல் தான் பிலிப்பு செசாரியா அப்படிங்கிற பகுதியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு செசாரியா பகுதிக்கு இயேசு அப்படியே அந்த பகுதிக்குள் நுழைகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல இயேசு வாழ்ந்த அந்த சமகாலத்துல நிறைய கோயில்கள் அந்த ஊர்ல இருந்ததை இயேசு பார்க்கிறார். யாருக்கெல்லாம் கோயில் வச்சிருந்தாங்க அப்படின்னா, பாகால் அப்படிங்கிற தெய்வத்துக்கு கோயில், இன்னும் நிறைய அரசர்கள் அவர்களுக்கு எதெல்லாம் தெய்வமோ அல்லது அவர்களையே அரசராக வைத்து கோயில்கள். இப்ப நிறைய கோயில்கள் அங்க இருக்கு, குட்டி குட்டியா. அதுல ஒரு இடம் தான் பிலிப்பு செசாரியா. அந்த இடத்துலதான் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். பனியாஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த இடத்துக்கு இயேசு போறப்போ இந்த கேள்வியை கேட்கிறார். அந்த பனியாஸ்ங்கிற இடம், அந்த இடத்துக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல அந்த பிலிப்பு செசாரியாவே ஏரோதுடைய சகோதரன் பிலிப்பு, அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பேரை அந்த ஊருக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி யாரு கீழே வருது? சீசருக்கு கீழே அந்த அரசாட்சி வருது. அதனால சீசருடைய பேரையும் சேர்த்து பிலிப்பு செசாரியா அப்படின்னு அந்த நகரத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அதுல பனியாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெரிய கோயிலை ஒன்று கட்டுறாங்க. அந்த இடத்துல இயேசு தன்னுடைய சீடர்களோடு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அரசனை நம்பி மக்கள் ஒரு சிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெய்வத்தை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை ரோமை பேரரசர் சீசரை நம்பி ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி பல வகையான தெய்வ நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு. யார் உண்மையிலேயே கடவுள், யார் உண்மையிலேயே இறைவன் அப்படிங்கிற குழப்பம் மக்களிடையே இருந்திருக்கலாம். அப்பதான் இயேசு இந்த வினாவை சீவர்கள் வைக்கிறார். என்னைய எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு. சில சமயத்தில் நமக்கு இந்த கேள்வி வரலாம், நம்ம பத்தி என்ன பேசிக்கிறாங்க, எப்பவுமே கேட்க மாட்டோம். நம்ம ஒரு பக்கம் இந்த மனித வாழ்க்கையில 3 நிலைகளை சொல்வார்கள். ஒன்று, தன்னை குறித்து தானே அறிவது, தன்னை குறித்து பிற சொல்வது, தன்னை குறித்து தெரியாமல் இருப்பது. இந்த ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் இந்த 3 வகையான எண்ணங்கள் இருக்கலாம். முதல்ல தன்னை குறித்து தானே அறிவது. யாருக்கால முடியும் அப்படின்னா, நான் யார், என்னுடைய குணம் என்ன, என்னுடைய படைப்பு என்ன, என்னுடைய சிந்தனை என்ன, என்னுடைய திட்டம் என்ன, எனக்கு கடவுள் வைத்திருக்கிற இலக்கு என்ன, இதை பற்றி முழுமையாக அறிந்த நபராக இருக்கலாம். இரண்டாவது வகையான நபர் எப்படி இருக்கலாம், மற்றவர்கள் சொல்வது, இவங்களாம் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, இவங்களாம் பத்தி சொல்றாங்க, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு பிறர் கொடுக்கின்ற அடையாளத்தை, வார்த்தைகளை வைத்து ஒரு மனிதன் தன்னை வடிவமைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, யாருமே தெரியாம அப்படியே ஊரா தெரிந்தவா சுத்திட்டு இருக்கிற நபர்களையும் பார்க்க முடியும். அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அவங்களுக்கு யாருன்னு தண்ணியும் தெரியாது, மற்றவங்க அவங்களை பத்தி என்ன பேசுறாங்க அதை பத்தி கவலையும் இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இது போல ஒரு சில மனிதர். இயேசு இன்னைக்கு என்ன செய்யறாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறப்போ என்னென்ன பதில் இயேசுக்கு கிடைக்கிறது? அவர் யாருன்னு சொல்றாங்க? திருமுழுக்கு யோவான்னு சொல்றாங்க. அப்புறம் எலியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 2 வார்த்தையை இயேசுக்காக பயன்படுத்துறாங்க. திருமுழுக்கு யோவான்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவர் தான் இது மாதிரி இறை வார்த்தையெல்லாம் போதித்தவர். எலியா ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எலியா தான் சிறந்த இறைவாக்கு ஒருவராக கருதப்பட்டார். கடவுளுடைய அந்த மலைக்கு மேலே ஏறி போனப்ப புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் மக்கள் கண்களில் பார்த்ததுனால ஒருவேளை திருமுழுக்கு யோவானுடைய மறுபிறப்பா இருக்குமா, எலியா இறைவாக்கு போல இவர் ஒருவராக இருப்பாரா என்று பலவாறு சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வாழ்ற இடத்துல பல வகையான குட்டி குட்டி தெய்வ கோயில்கள் இருக்குது. அப்போ பல தெய்வங்களை பார்ப்பதை போல இயேசுவும் எல்லாரையும் போல ஒருவராக மக்கள் பார்க்கிறார்கள். இன்னைக்கு சில சமயத்தில் நம்ம ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போறோம் இல்லைங்களா? அப்படி போறப்ப அந்த கடையில கல்லா பெட்டி இருக்கும், கேஷ் கவுண்டர் இருக்கும், அதுக்கு மேல ஒரு சில படங்கள்லாம் வச்சிருப்பாங்க. என்னென்ன படம் வச்சிருப்பாங்க? யாரெல்லாம் வச்சிருப்பாங்க? சாமி படம் வச்சிருப்பாங்க. என்னென்ன சாமி இங்க இருக்கும்? பொதுவா
யார் வச்சிருப்பாங்க? ஏதாவது ஒரு பிற சமயத்தை சார்ந்த ஒரு சாமி படத்தை வச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஒரு தெய்வ பற்றி வச்சிருக்கலாம், அல்லாவை பற்றி ஒரு பிறையை வச்சிருப்பாங்க, ஜீசஸ் அப்படின்னா அங்கே ஒரு சிலுவர் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா சாமியும் போட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாலை போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சில கடைகள்ல இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா சாமியும் எங்களுக்கு ஒண்ணுதான். என்ன அர்த்தம்? எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இங்க வந்து சாப்பிடலாம், வயிறு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், சாமி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் இயேசு இன்னைக்கு இங்கதான் தன்னுடைய தனித்தன்மையை சீடர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லா தெய்வங்களும் இருக்கிற இடத்துல, இப்படி பல வகையான பேச்சு இருக்கிற இடத்துல நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? ரொம்ப முக்கியமானதுதான். பல பேர் நம்மகிட்ட என்ன தெரியுமா, அவங்களாம் இதை சொல்றாங்க, இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு தன்னுடைய கருத்தையே தானே அழுத்தி சொல்லுவாங்க. இது நான் சொல்லிங்க, மற்றவங்களாம் அவங்களை பத்தி எப்படி சொல்றாங்க இப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போமா இல்லையா? கேட்டிருப்போம். இந்த மாதிரி கேட்டிருப்போம். அதே மாதிரிதான் இன்னைக்கு பேதுரு என்ன செய்யறாரு? இயேசுவை பார்த்து நீ மெஸ்ஸியா, நீ என்ன சொல்றாருன்னு கேட்ட உடனே நீ மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க. மெஸ்ஸியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். மெஸ்ஸியா அப்படிங்கிறத பேதுரு எப்படி புரிந்து கொண்டார் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். அதுவரை பேதுரு இயேசுவை எப்படி எல்லாம் சந்தித்தார் அப்படின்னா புதுமைகள் செய்யக்கூடியவராக சந்தித்தார். கண்ணு தெரியாத கண்ணு கொடுக்கிறாரு இயேசு, கால் கேட்காம காது கால் கேட்க வைக்கிறாரு, பேச முடியாத பேச வைக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவங்கள சுகப்படுத்துகிறாரு, படுத்த படுக்கையாக கிடக்கிறவங்கள மரணத்து எய்தியவர்களை கூட எந்திரிச்சு போக வைக்கிறாரு. இப்படி வல்ல செயல்கள் பல செய்தால் பேதுருடைய எண்ணத்துல என்ன இருக்குது? மெஸ்ஸியா அப்படின்னா இந்த ஏரோது அரசனை விட, சீசரை விட, பிலிப்பை விட மிகப்பெரிய ஒரு அரசனாக இயேசுவை அந்த மெஸ்ஸியா என்று சொல்றார். மெஸ்ஸியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3 அர்த்தங்களை சொல்லலாம். 1, அவர் அரசராக பார்க்கிறார். 2, அபிஷேகம் செய்யப்பட்டவராக பார்க்கிறார். 3, அருள் பொழிவு செய்யப்பட்டவராக பார்க்கிறார். அப்போ மெஸ்ஸியான இந்த பேதுரு சொன்னப்ப அவரை அரசராக, திருப்பொழிவு செய்யப்பட்டவராக, ஆட்சியாளராக அவர் அங்கே பார்த்து இதெல்லாம் இவ்வளவு இயேசு செஞ்சாரு, அதனால இங்க இருக்கிற எல்லா குட்டி தெய்வங்களை விட, இந்த அரசரை விட என் ஆண்டவர் இந்த மெஸ்ஸியா மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு பதவிக்கு வருவார் அப்படின்னு பேதுரு அந்த எண்ணத்துல மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாரு. பேதுங்க பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. இயேசுவுடைய சீடர்களும் எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க இயேசுவை அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீ பேதுரு சொன்னது. ஆனால் இயேசு மெஸ்ஸியா அப்படிங்கிற வார்த்தைக்கு புதிய ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். மெஸ்ஸியா அப்படின்னா வல்லமையான மெஸ்ஸியா அல்ல, மாறாக துன்புறக்கூடிய மெஸ்ஸியா. எப்படிப்பட்ட மெஸ்ஸியா சொல்லுங்க? துன்புறுகிற மெஸ்ஸியாவாக அறிமுகம் செய்கிறார். அதனால அந்த வார்த்தையை சொன்ன உடனே மானிட மகள் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும் வேண்டும் என்று தன்னுடைய மெஸ்ஸியாவினுடைய துன்புறுக்கூடிய தன்மையை இங்கே அறிமுகம் செய்கிறார். இதை கேட்ட உடனே பேதுருக்கு பெரிய ஷாக். ஏத்துக்கவே முடியல. எப்படி ஆண்டவரே நீங்க செத்து போக முடியும்? நாங்க இத்தனை குட்டி தெய்வத்தை பார்த்துட்டோம், நீங்க அதுல ஒன்னாக இருக்கணும் நான் விரும்பல. அரசனை விட, தெய்வத்தை விட நீ வல்லமையானவர், அதனால்தான் நான் உன்னை வல்லமையின் மெஸ்ஸியாவாக அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னு பேதுரு சொல்ல நினைக்கிறார். நான் இயேசுவோ அப்பேற்பட்ட மெஸ்ஸியாவாக நான் உலகத்துக்கு வரவில்லை. துன்புறக்கூடிய மெஸ்ஸியாவாக, பாடுகளை சுமக்கக்கூடிய மெஸ்ஸியாவாக, இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய மெஸ்ஸியாவாக, இறந்து போகக்கூடிய மெஸ்ஸியாவாக, அதுவும் பிறர் கையால் அடித்து கொலை செய்யப்படக்கூடிய மெஸ்ஸியாவாகத்தான் நான் உலகத்திலே அவதரித்திருக்கிறேன் என்று இயேசு இங்கே பேதுருவுக்கு அறிக்கை செய்கிறார். இதை கேட்ட உடனே பேதுருவுக்கு என்ன ஆச்சு? பெரிய ஷாக். நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் இயேசு விரும்புவதோ, இயேசு செயல்படுத்த போவதோ வேறொன்று. அதனால அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்ன செய்யறாரு? யார் கூப்பிடுறாரு? இயேசுவை பணிய கூப்பிடுறாரு. இயேசுவே, இந்த மாதிரி நீங்க அடிபட்டு சாகிறதுக்கு என்னால ஏற்றுக்கவே முடியாது, நீங்க இப்படி இறங்கவே கூடாது, நீங்க இப்பேற்பட்ட மெஸ்ஸியாவே அல்ல என்று இயேசுவுக்கே அவர் ஆலோசனை சொல்லுகிறார். யாருக்கு? ஒரு சீடர் இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் இயேசுவுக்கே ஆலோசனை சொல்லுகிறார். அதனால இயேசு என்ன வார்த்தை சொல்றாரு? என்ன கண்ணு முன்னாடியே நிற்காதுன்னு சொல்றார்.
பேதுரு மட்டும்தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா, பல திருத்தூதர்களும் இயேசுவோடு இருந்தவர்களும் இது போல இயேசுவை தவறாக புரிந்து கொண்டது உண்டு. ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 8வது பிரிவு, மார்க்கு நற்செய்தி 9வது பிரிவு, மார்க்கு நற்செய்தி 10வது பிரிவு, மூணை கையில் எடுத்துக்கோங்க. மூன்றிலுமே 30வது இறைவார்த்தை நம்ம வாசிக்கலாம். முதல்ல மார்க்கு நற்செய்தி 8வது பிரிவு 30வது திருவசனம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிங்க. ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். பின்னாடி பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். இயேசு அவனை சாத்தானியா பார்ப்பாங்க. பேதுரு இயேசு மெசியான்னு சொன்னப்ப அவர் எப்படி வல்லமை மெசியாவாக பார்த்தார். இயேசுவோ துன்புறுவக்கூடிய மெசியாவாக அடையாளம் காட்டுகிறார். பேதுரு இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த வாசிங்க 9வது பிரிவுல 30வது திருவசனம். 32-34 வாசிங்க. சத்தமா படிங்க. 32வது இறைவார்த்தையில் 34 வரை. வாசிக்கிறீங்களா? அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. இயேசு பாடுபடக்கூடிய மெசியாவை சொன்னாரு. அங்க சீடர்கள் புரியல. அதனால என்ன பண்றாங்க? அஞ்சினார்கள். என்ன செய்யறாங்க? சீடர்கள் இயேசுவிடம் விளக்கம் கேட்கவும் அஞ்சுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இயேசு வெளிப்படுத்திய துன்புறுக்கூடிய மெசியா அப்படிங்கிற இந்த தன்மை சீடர்களுக்கு புரியவே இல்லை. பிறந்து வாசிங்க 10வது பிரிவுல 30வது திருவசனம். அதுக்கு முன்னாடி இங்க 2 பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 திருத்தூதர்கள் பேர். யாராவது? அவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இயேசு அரசுரிமையோடு இருக்கிற பொழுது ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும். யார் அந்த 2 பேரு அப்படிங்கிறத 10வது பிரிவுல செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும். என்ன கேட்கிறாங்க இயேசுகிட்ட? படிங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, இயேசு அரசுரிமையோட வர்றப்போ அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறம் நிற்கணும் அப்படின்னு அதிகாரத்தை கேட்டார்கள். அவர்களும் சரியாக இயேசுடைய மெசியா தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இயேசுடன் இருந்த திருத்தூதர்களுக்கு துன்புறக்கூடிய மெசியா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அதனால அவர்களால் அதை உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. இயேசு யார் என அவர்கள் அதுவரை அறியவே இல்லை. எப்பொழுது இதை புரிந்து கொண்டார்கள்? இயேசு பாடுபட்டு இறந்து பிறகு உயிர் தெழுந்த பின்புதான் சீடர்கள் இயேசுவை யார் என்று அறிந்து கொள்கிறார்கள். துன்புறக்கூடிய மெசியாவாக இயேசுவை இயேசு வாழ்ந்த காலத்திலே சீடர்கள் உணரவில்லை. மாறாக அவர் உயிர் தெழுந்த பின்பு மிக அழகாக இயேசுவை உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த இயேசுடைய திருத்தூதர்கள் 12 பேர். அதோடு இல்லாம இன்னொரு திருத்தூதர் இயேசுடைய இந்த துன்புறக்கூடிய மெசியாவை தன் வாழ்வே அனுபவித்தவர். யார் அவரு? இயேசுவை போலவே பாடுகள் பட்ட ஒரு திருத்தூதர். யாருங்க? வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது பிரிவு. 2 கொரிந்தியர் 11வது பிரிவு 23 இருந்து 28 வரையிலும். இயேசுவை போல இந்த துன்புறக்கூடிய மெசியாவுடைய தன்மையிலே தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு திருத்தூதர். அவரே சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11வது பிரிவு 23 இருந்து 28 வரை.
இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா நம்ம அதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நற்செய்தியில் இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? என் கண்ணு முன்னாடி நிற்காத, உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல. பின்பு சீடர்கள் பக்கத்தில் திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன் சிலுவையை தூக்கி கொண்டு வருபவர் தான் என்னுடைய சீடன், என்னை போல திரும்புவோர் தான் என்னுடைய சீடன். நீ வல்லமையின் இயேசுவை மெசியாவை பார்த்து நினைக்கிறாய், ஆனால் நாமோ துன்புறக்கூடிய மெசியாவை, துன்பத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டு போராடக்கூடிய, பாவத்தை எதிர்த்து நோயை எதிர்த்து சாவை எதிர்த்து போராடக்கூடிய மெசியாவாக நான் வருகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் துன்பத்திலே சிலுவையிலே பங்கேற்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுடைய சீடன் என்று இயேசு அடையாளம் காட்டுகிறார். ஆனால் இயேசு உடன் வாழ்ந்த பொழுது சீடர்களுக்கு இது புரியல. இயேசு இறந்த பின்பு உயிர்த்த இயேசுவை சந்தித்த ஒரே ஒரு நபர், ஆண்டவரே உன்னை நான் துன்புறுத்தினேன் அப்படின்னு சொன்ன பவுலடிகளார், அவருடைய வாழ்க்கையிலே பட்ட பாடுகள் கொஞ்சமா நஞ்சமா. அதான் நீங்க வாசிக்கிறோம். படிங்க, திரும்ப படிங்க. யாரை ஒப்பிட்டு சொல்லாதீங்க. 12 திருத்தூதர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களை விட நான் சிறந்த பணியாளர். எப்படி வாசிங்க? மதியினாக பேசுகிறேன். அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன். பல முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாக அடிபட்டேன், சாவியுடைய விடுப்பிலே பல முறை நின்றேன். எத்தனை முறை அடிச்சாங்க? 5 முறை. 1 குறைய 39 முறை அவர்கள் சாட்டையில அடிக்கிறாங்க. 5 3 முறை தடியால் அடி, 1 முறை கல்லிலே அவரை எரிக்கிறார்கள், 3 முறை கப்பலில் சிக்கினேன், ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலிலே எனக்கு என்னன்னே நடக்கிறது தெரியாத இடத்துல நான் போய் அல்லலுற்றேன். ஆறுகள் கல்வர்களால் இடர்கள். கல்வர்கள் யாரு? இப்படி பயணத்துல கொள்ளையடிக்கிறாங்க. என் சொந்த மக்களே எனக்கு இடர்களாக இருந்தார்கள், பிற மக்களும் இடர்பட்டார்கள். பாருங்க, எல்லா இடத்திலும் அவர்களுக்கு இடர் வந்தது. கவலை எனக்கு இருக்குது. அப்ப எத்தனை பாடுகள் பாருங்க. பவுலடிகளார் பட்டியலிட்டு சொல்றாரு. வீட்டுக்கு போய் திரும்ப வாசி பாருங்க. ஒரு மனிதனாக வாழ்கிற பொழுது நாம் படுகிற துன்பங்கள், நாம் படுகிற கஷ்டங்கள், நாம் படுகிற போராட்டங்கள் நமக்கெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கலாம். இதை பவுலடிகளாருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்கிறார். உடலிலே, உள்ளத்திலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே எல்லாவற்றிலும் பாடுகள். அதெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார். யாருக்காக? இறைவனுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்ப சிலுவை தான் என்னுடைய மகிமை, சிலுவை தான் என்னுடைய வாழ்வு. துன்பத்தின் வழியாகத்தான் மகிமை, துன்பத்தின் வழியாகத்தான் இன்பம். இந்த பாடுகள் தான் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளோடு மீட்பை எனக்கு கற்றுத் தருகிற வாய்ப்பாளர்களாக இருக்கிறது என்பதை பவுலடிகளார் உணர்ந்து சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சீடர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா வல்லமையான இயேசுவை எதிர்நோக்குபவர்கள் அல்ல. எப்ப பார்த்தாலும் இயேசு ஆண்டவர் வல்லமையோடு இருப்பார், அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார் என்று அவரிடம் எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கின்ற அவர்கள் மனிதர்களாக அல்ல. மாறாக துன்புறுவக்கூடிய மெசியாவுடைய தன்மையிலே பங்கு பெறுவர் தான் கிறிஸ்தவர். அவருடைய பாடுகளிலே, அவருடைய போராட்டங்களிலே அவர் எதற்கெல்லாம் உலகத்திலே பாடுபட்டாரோ அதே போல நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, திருச்சபைக்காக துன்பங்களை நாம் தாங்குகிற பொழுது, ஏற்றுக்கொள்கிற பொழுது நானும் நீங்களும் இயேசுவுடைய சீடர்களாக வாழ்கிறோம். Praise the Lord, hallelujah. இப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜீசஸ் கொடுத்த கடைசி பிராமிஸ், அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்ன? எவர் ஒருவர் தன்னை என் பொருட்டு இழக்கிறாரோ அவர் அந்த உயிரை என் பொருட்டு காத்துக் கொள்கிறார்.
தன்னலம் துறத்தல். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, சுயநலம் பிடிச்சவங்களா என்ற அர்த்தம் அல்ல. இது இறைவனுக்கு விருப்பமா, இது கடவுளுக்கு விருப்பமா நான் செய்கிறேன். இப்ப எனக்கு ஒரு சின்ன செயல் பிடிக்குது. உதாரணமா இன்னைக்கு எல்லாரையும் போல நான் வாழணும் என்பதை விட இந்த செயல், இந்த வாழ்க்கை இறைவனுக்கு பிடித்ததாக இருக்கிறதா, இறை வார்த்தையின்படி வாழ்க்கப்படுகிறதா, அல்லது கிறிஸ்து இயேசு எனக்கு சொல்லிக் கொடுத்தே வாழ்கிறேனா அப்படி நினைச்சனா அது கடவுளுக்கு ஒன்றதாக இருந்தால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நான் மெசியா அப்படிங்கிற இயேசுவை வல்லமையான இயேசுவாக பார்க்கவில்லை, மாறாக துன்புறக்கூடிய இயேசுவாக பார்த்து அவருடைய பாடுகளிலே என்னுடைய துன்பத்தை ஒப்பிட்டு அவருடைய சீடத்துவத்திலே அவருடைய சிலுவையிலே நான் மகிமையை பார்க்கிறேன். இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு நன்றி, மரியே வாழ்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், பவுலடிகளார் ஒரு பெரிய பட்டியலே போட்டார். மதியினாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லார். யாரு மதி கெட்டு இருப்பாங்க, யாரு தன்னை பத்தி அதிகமாக பாடுபடுறாங்களோ அவங்கதான், இல்லைங்களா? அப்போ பவுல் என்ன சொல்றாரு, எனக்கு இத்தனை பாடுகள் இருந்துச்சு, இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன, வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது கிறிஸ்துவே சொன்னார். அப்ப எந்த நபர் அதிகம் துன்புறுகிறாரோ அவரிலே இயேசுவே வாழ்கிறார். மரியே வாழ்க. இன்னைக்கு ஒரு நேரம் உங்க குடும்பத்துல, உங்களுடைய சமூகத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் துன்பங்களை சந்திக்கிற பொழுது தனித்து விடப்படுவீர்கள். யாருமே கூட இருக்க மாட்டாங்க. சந்தோஷமா இருக்கிறப்ப சுத்தி 100 பேர் 1000 பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க. ஆனால் துன்பம் இருக்கிற பொழுது, போராடுகிற பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது, வியாதியோடு இருக்கிற பொழுது, படுத்த படுக்கையாக கிடைக்கிற பொழுது, பணம் இல்லாத பொழுது, கடன் சுமையில் இருக்கிற பொழுது, மதிப்பே இல்லாத பொழுது, தனிமையாக இருக்கிற பொழுதுதான் நீங்களும் இந்த துன்ப பாடுகளை அனுபவிக்க அந்த தருணத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இயேசுவே நீ எவ்வாறு அந்த துன்பக்கூடிய மெசியாவை எனக்கு அறிமுகம் செய்து இந்த துன்பத்தின் வழியாக, சிலுவை வழியாக மகிமையை கொண்டு வந்தீரோ அதே போல எனக்கும் இந்த துன்பம், இந்த சிலுவையின் வழியாக மீட்பு உண்டு என நான் நம்புகிறேன் சொல்லி நம்ம தாழ்த்திய புகழலாம். கடைசி ஒரே ஒரு வார்த்தை மனசுல ஆழமா பதிய வைக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது பிரிவு 18ஆம் திருவசனம் 18வது திருவசனம். எல்லாருக்குமே இந்த வார்த்தையை நம்ம இந்த வாரத்துல நம்முடைய மனசுல வச்சுக்கலாம். படிங்க. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. என்னோட சொல்லுங்க, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. எல்லாரும் சொல்லுவோம். சிலுவை வேண்டாம், துன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா மடங்கி கொண்டவர்கள் தான் சொல்லுது. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சொல்லுங்க, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு எது சிலுவை, உங்களுக்கு எது துன்பம், உங்களுக்கு எது போராட்டமோ அது அழிந்து போவதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய வல்லமை அதன் வழியாக நிறைவேறவே நீங்கள் இந்த பாடுகளை, சிலுவைகளை சுமக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு சில நாட்கள் கண்களை மூடுங்கள். இயேசுவுடைய சீடர் கிறிஸ்தவர் என்பவர் யார் என்றால், வல்லமையை எதிர்பார்த்து இயேசுவை மெசியாவாக அதிசயங்கள் செய்கிற, அற்புதங்கள் செய்கிற நபராக மட்டுமல்ல, மாறாக துன்புறக்கூடிய அந்த மெசியாவை அடையாளம் கண்டுகொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கிற போராட்டங்களை எல்லாம் அவருடைய சிலுவையிலே ஒப்பிட்டு பார்த்து அந்த பாடுகளிலே பங்கேற்கிற பொழுது நமக்கு சிலுவை கூட வல்லமையே, சிலுவை கூட மகிமையே, துன்பங்கள் கூட இன்பங்களை நமக்கு பெற்றுத்தரும். பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சேர்ந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே
துக்கம், உங்கள் துயரம், இது நீங்கள் பெற்றிருப்பது இறைவனுடைய துன்புறக்கூடிய மெசியாவுடைய சிலுவையிலே பங்கேற்பதற்கு. நன்றியோடு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து போராடுவோம். இயேசு நம்மோடு பயணிக்கிறார். எழும் நம்பிக்கையை அறிக்கை செய்யும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்புறக்கூடிய மெசியாவுடைய வாழ்விலே பங்கேற்பது. சீடத்துவம் என்பது சிலுவையை சுமந்து செல்ல நமக்கு கொடுக்கிற வாய்ப்பும் அழைப்பும். இது உணரவும் வாழவும் நம்முடைய தேவைகளை முன்வைத்து இப்பொழுது காண்போம். அன்பின் தெய்வமே, என் பொருட்டும் நற்செய்தியை பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வர் என்ற இறைவார்த்தையினை வாழ்வாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் எதிர்கொள்ளும் சவால்களில் நீர் உடனிருந்து வழிநடத்திட இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அமைதியின் தெய்வமே, ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் என்ற இறைவார்த்தையின்படி என் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் உமக்கு செவி கொடுத்து மக்களுக்காக சேவை செய்கிற இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே, நம் கடவுள் இரக்கமுள்ளவர் என்ற இறைவார்த்தையின்படி முதியோர், அனாதைகள், ஏழை எளியோர், தனிமையில் வாழ்வோர், கைவிடப்பட்டோருக்கு உமது இரக்கத்தை அபரிமிதமாய் தந்து அவர்களின் தேவைகளை நிறைவு செய்கிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இறைவார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து என் பங்கு குடும்பத்தார் அனைவரும் நீர் எமக்கு அனுமதித்துள்ள கடமைகளை உம் துணையுடன் பரிவுடனும் பாசத்துடனும் செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைகளுக்கு விழுக்காமல் சொன்னார்கள், மௌனமாக கொண்டாடுங்கள். அன்பே உருவான இறைவா, உடைய அன்றாட வாழ்வில் என்னுடைய சீடத்துவத்தை புதுப்பித்துக் கொள்ள நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, உம்மிடம் வருவது வல்லமையான இறை அனுபவத்தை பெற மட்டுமல்ல, மாறாக துன்ப போராட்டங்களை வாழ்க்கையிலே எங்களுடைய சிறுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெறுவதற்காக. இதன்படியாக எங்களுடைய சீரத்துவத்தை உங்களோட சிலுவையோடு ஒப்பிட்டு பார்த்து சிலுவையே மகிமை என்பதை இன்று உணர்ச்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வாழ்விலே சந்திக்கிற எல்லா வகையான சிலுவைகளிலே, துன்பங்களிலே, போராட்டங்களிலே நீர் எங்களோடு உடன் இருக்கிறீர், நாங்கள் இதை சுமக்கூடிய சக்தியை தருகிறேன் என்பதை உணர செய்ததும் இதன் வழியாக மகிமை அடையக்கூடிய வல்லமையை தான் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொடுத்து செல்கிறோம். தூய தந்தையே, அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மீதே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலாகும். ஏனெனில் பாவப்படியால் வெகுதளவில் அகன்றிருக்கும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரக்கத்தால் தூய ஆவியாரின் வல்லமையால் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரும் கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாய்
திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகை வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானகத்திரளோடு வந்து செய்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஒற்றர். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இடம்பெருந்த அருந்தைய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தையும் கிண்ணத்தையும் அருள்வதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்த அப்பத்தை மேம்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கிறோம். உமது திருமணம் நமக்கு ஒழியும் வரைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டவைகளை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்களாய் தாமஸ் அக்வினாஸ் எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரணும். மேலும் உயிர்த்தெழுந்த தினமுடன் கீழ்கூடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரையும் முகுந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வருவருடன் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைகள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத்தை நோக்கி மன்றாடுவோம். மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறேன் என்று துன்புறக்கூட மெஸ்ஸியாவை அறிமுகம் செய்த ஆண்டவர் இதோ நம்முடைய வாழ்வில் நாம் சுமக்கிற துன்பங்கள் சிலுவைகள் நமக்கு மீட்பை கடவுளின் வல்லமையை பெற்றுத் தரக்கூடிய வாய்ப்பு என கருதி இந்த நற்கருணை திருவிருந்தலை கலந்து கொண்டு இருக்கிற எல்லாரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விலக கொடைகளின் செயலால் எங்கள் மனதையும் உணதையும் ஆட்கொண்டு விடவுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் வெறுப்புகளுக்கு இடப்படாமல் இந்த திருவிருந்தின் பயன்களுக்கு ஏற்ற வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.